இந்த வீடியோ காணும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தினமும் மாலையில் ஒரு மனை அப்படின்ற சீரியஸில் பாகம் 4வதுக்கான வீடியோ தான் இது. இந்த சீரியஸில் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த சீரியஸ்க்கான அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் மறக்காமல் உங்களை வந்து சேரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ தேவைப்படும்னு நீங்கள் நினைக்கிற உங்கள் நண்பருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஏன் அப்படின்னா, ஏதேனும் ஒரு இடத்துல நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ண நேரிட்டால் வீடியோவில் ஒரு சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் ஸ்கிப்பிட நேரிடும் அப்படின்ற விஷயத்தையும் நாம் அங்கே பதிவு பண்ணுறோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முதல்ல ஒரு குழி எடுப்போம். ஸோ ஒரு மனைக்கான குழி எடுத்து முழுமையாக ஆராய்ந்து அதுக்கான முடிவை ரெண்டாவது குழிக்கான முடிவை சொல்லுவோம். அதாவது இந்த குழி வைத்து நீங்கள் கட்டிடம் கட்டலாமா அல்லது வேறு ஏதாவது மாற்றுக்குழி வேண்டுமா, அந்த மாதிரி நாங்கள் உங்களுக்கு முடிவுகளை சொல்லுவோம். மூன்றாவதாக குழிக்கான மனை பரிந்துரை. நீங்கள் இந்த குழி வைத்து கட்டலாம் என்றால் இந்த குழி நீங்கள் வைத்துக் கொள்ளலாம், அல்லது இந்த குழி வேண்டாம் என்றால் மாற்றுக்குழி நீங்கள் வைத்துக் கொள்ளலாம் என்று பரிந்துரைப்போம். நான்காவது, அந்த குழிக்கான அளவு, நீளம் எவ்வளவு வைத்து கட்டலாம், அகலம் எவ்வளவு வைத்து கட்டலாம் என்றும் நாங்கள் இந்த வீடியோவில் பரிந்துரைப்போம். இந்த வீடியோவில் நாம் பார்க்கக்கூடிய குழி எண் 37. ஸோ குழி எண் 37க்கான சதுர அடி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 333 சதுர அடி. 329 சதுர அடியிலிருந்து 337 சதுர அடி வரைக்குமே உள்ள அனைத்து மனைகளையுமே குழி எண் 37 வகையை சாரும். இதுக்கான மனை என்னன்னு பார்த்தீங்கன்னா பசுமனை. இதுக்கான வயது 99. இதுக்கான கணம் பார்த்தீங்கன்னா மனித கணம். இது ஒரு சிறப்பான மனை, காரணம் வயது 99. இதை நம்ம பொருத்தம் பார்த்தோம் அப்படின்னா, பொருத்த எண் 5 என்றால் பசுமனை. இது உத்தமம், அதாவது நன்மை. இதுக்கான மதிப்பெண் 1. ரெண்டாவது வரவு பொருத்தம் எண் 8, மங்களமும் செல்வமும் உண்டு, மதிப்பெண் 1. மூன்றாவதாக செலவு பொருத்தம் எண் 3 என்றால் குடும்பம் உயர்வடையும். இது வரவை காட்டிலும் செலவு குறைவாக உள்ளது, குறிப்பிடத்தக்கது. இதுக்கான மதிப்பெண் 1. நான்காவது யோனி பொருத்தம் எண் 7 என்றால் யானை. இதுக்கான பலன் எல்லா நன்மையும் உண்டு. இதுக்கான மதிப்பெண் 1. ஐந்தாவது நட்சத்திர பொருத்த எண் 26 என்றால் உத்திராடதி. இதுக்கான பலன் செல்வம் நிறையும். இதுக்கான மதிப்பெண் 1. ஆறாவது திதி பொருத்தம் எண் 28 என்பதால் திரையோதசி. இதுக்கான பொருத்த பலன் மங்களமும் செல்வமும் பெருகும். இதுக்கான மதிப்பெண் 1. ஏழாவது வார பொருத்த எண் 4 என்றால் புதன்கான பொருத்த பலன் செல்வம் நிரம்பி இருக்கும். இதுக்கான மதிப்பெண் 1 மதிப்பெண். எட்டாவது ராசி பொருத்த எண் 7 என்றால் துலாமுக்கான பொருத்த பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா வகை செல்வமும் உண்டு. இதுக்கான மதிப்பெண் 1. ஒன்பதாவது வம்ச பொருத்தம் எண் 1 என்றால் அந்தனர். அதற்கான பொருத்த பலன் நல்ல பலன், மங்களமும் நிலைக்கும். இதுக்கான மதிப்பெண் 1. பத்தாவது அங்கிஷ பொருத்த எண் 4 என்றால் புஷ்கரன். இதுக்கான பொருத்த பலன் தானியம் பெருகும். இதுக்கான மதிப்பெண் 1. 11வது வயது 99, பொருத்த பலன் உத்தமம். இதுக்கான மதிப்பெண் 1. 99 வயது என்பது கூடுதல் சிறப்பு. 12வது பார்வை இரட்டை பார்வை, எல்லா பலனும் கொடுக்கும். இதுக்கான மதிப்பெண் 1. 13வது பருவ 4 கிழப்பருவம், பொருத்த பலன் மத்திமம். இதற்காக நாம் அரை மதிப்பெண் கொடுக்கிறோம். 14வது யோக சித்த யோகம், பலன் நன்மை. இதற்கான மதிப்பெண் 1. 15வது பூத பொருத்த எண் 1 என்றால் பூமிக்கான பொருத்த பலன் செல்வம் பெருகும். இதற்கான மதிப்பெண் 1 மதிப்பெண். குழி எண் 37, மொத்த குழி பொருத்தம் 15 + 1. 37 குழிக்கான பொருத்தம் 14.5. இதை நம்ம சதவீதத்தில் குறிப்பிடணும் அப்படின்னா 97% அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நம்ம கொடுக்கலாம். இது மிகவும் ஒரு அற்புதமான மனை, காரணம் வயது 99.
தீது அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயமும் இல்லை. அதனால் 37 குழி மனையே நாங்கள் நல்லது, நீங்கள் இந்த மனையை பயன்படுத்தி நீங்கள் கட்டிடம் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மனையை பரிந்துரைக்கிறோம். 37 குழியை நாங்கள் முழுமையாக பரிந்துரைக்கிறோம். ஸோ இந்த 37 குழிக்கான மன அளவு மனையடி சாஸ்திரம் மூலயமா மன அளவு வைத்து கொடுக்குறோம். அதில் முதல் மனை அளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 12 அடிக்கு 27 அடி 9 இன்ச்சு. இதில் 12 அடி அப்படின்னா மனையடி சாஸ்திரத்தில் அதோடைய பலன் பாலும் சோறும் நிறையும் வேளாண்மை பெருகும். 27 அடி 9 இன்ச்சு என்றால் செல்வம் மிகும், நிறைந்த வாய்வு உண்டு, எதிரிகள் அஞ்சுவர் அப்படி என்பது முதல் மனை. இரண்டாவது 16 அடிக்கு 20 அடி 9 இன்ச்சை நாங்கள் பரிந்துரைக்கிறோம். 16 அடி என்றால் செல்வம் பெருகும், புத்திரப்பேர் உண்டு, பகைவர் விலகுவர். 20 அடி 9 இன்ச்சு என்றால் பால் பாகியம் பெருகும், துன்பம் அணுகாது. மூன்றாவதாக நாங்கள் பரிந்துரைக்கக்கூடிய மனை அளவு 17 அடிக்கு 19 அடி 7 இன்ச்சு. 17 அடி என்றால் பகைவர் வணங்குவர், இறையருள் கிட்டும், அரசு பதவி கிட்டும். 17 அடி 7 இன்ச்சு என்றால் புத்திரப்பேறு உண்டாகும், வியாபாரம் பெருகும், மகிழ்ச்சியும் செல்வமும் நிலைக்கும் அப்படி என்பது 17 அடி 7 இன்ச்சுக்கான அடிப்பலன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நாங்கள் நம்புகிறோம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ தேவைப்படும்னு நீங்கள் நினைக்கிற உங்கள் நண்பருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த சீரீஸ்க்கான அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் மறக்காமல் உங்களை சேரும். இந்த வீடியோ முழுமையாக பார்த்தமைக்கான எங்களது நன்றிகள்.